واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற பேருரையுமாகிய எல்லாம் வல்ல இயற்கையை கூறுவது பெண்ணிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் சூரா யூசுப் அத்தியாயத்திலிருந்து பல்வேறு படிப்பினைகள் நிறைந்திருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை தொடராக நாம் பார்த்து வருகின்றோம். நேற்றைய தினம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்களால் சூழ்ச்சி செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் என்கிற செய்தி வரைக்கும் நாம் பார்த்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்கள் அழைத்த தவறான காரியத்திலிருந்து தப்புவதற்காக அல்லாஹ்விடத்திலே அதற்கு பகரமாக எதை கேட்டார்களோ அதையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சோதிப்பதற்காக வழங்கினார். நம்முடைய வாழ்க்கையில இது போல ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது நாம் ஒரு காரியத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால், ஒரு தவறிலிருந்து மீள வேண்டும் என்றால், அதற்கு ஏதாவது ஒரு தியாகம் செய்ய வேண்டி இருக்கும். எதையுமே செய்யாமல் எல்லாமே சரியாகிவிடும் என்பது கிடையாது. ஒரு நன்மை நாம் அடைய வேண்டி இருந்தாலும், ஒரு தீமையிலிருந்து விலக வேண்டி இருந்தாலும், அதற்கு பகரமாக ஏதோ ஒன்றை செய்ய வேண்டியது. அந்த காரியம் நம்முடைய உலக வாழ்க்கையை தலைகீழாக மாற்றலாம். நம்முடைய பொருளாதார அளவிலே மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கை எப்படி போகுமோ என்கிற அச்சத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் நாம் அதிலிருந்து மீள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தால் அதனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்கு இது ஒன்றுதான் தீர்வு என்கிற வகையில் அது இருக்கும் பொழுது அதை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருந்தால், அதிலே உள்ளத்திலே சரியான எண்ணத்தை கொண்டிருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்கள் அழைக்கிற காரியத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்களுக்கு அங்கிருந்த ஒரே வழி சிறைக்கு செல்வது மட்டும்தான், வேற எந்த வழியும் கிடையாது. அதனாலே அவர்கள் குறிப்பிட்டார்கள், நான் இவர்கள் அழைக்கக்கூடிய இந்த காரியத்திற்கு செல்வதை விட அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி, அவர்கள் அழைப்பதை விட சிறைச்சாலைக்கு செல்வது எனக்கு விருப்பமானது என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையே ஏற்றுக்கொண்டு அவர்களை சிறைக்கு தள்ளினார். இது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது காப்பாற்றுற மாதிரி இருக்காது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில நாம படித்த இந்த வரலாறுகளிலிருந்து இந்த சம்பவம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ் காப்பாற்றுற மாதிரி இருக்காது. ஏதோ இன்னும் கொஞ்சம் அவர்களை நெருக்கடிக்கு ஆளாக்கின மாதிரி தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய வழிமுறை, அல்லாஹ்வுடைய முறைமை என்பது வேற மாதிரி இருக்கும். நாம சிந்திக்கிற வகையில் இருக்காது. உலகத்துல ஒரு மனிதன் ஒரு கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு படிப்படியாக சில ஸ்டெப் பை ஸ்டெப்பா சில காரியங்களை நம்ம வச்சிருக்கோம். முதல்ல இப்படி நடக்கணும், அதுக்கு பிறகு இப்படி நடக்கணும், இப்படி மாறணும், இங்க போகணும், இவரை சந்திக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது நாம கடைபிடிக்கக்கூடிய வழிமுறை. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதே மாதிரி செய்ய மாட்டான். அவன் ஒருத்தரை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு அவர் நல்ல ஒரு படிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு பதில ஒரு சிறைக்கு அனுப்பி கூட என்ன செய்வான், உயர்ந்த இடத்துக்கு அனுப்புவான். அதற்கு இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடியதுதான் பெரிய ஆதாரம். இந்த மாதிரி சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள்.
பிறகு என்ன நடக்குதுன்னா, சிறையில இவர்கள் போகக்கூடிய அதே நேரத்துல இன்னும் 2 பேர் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். இந்த 2 பேரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நடவடிக்கைகள், அவருடைய பேச்சுக்கள் இதெல்லாம் கவனிக்கிறாங்க. இவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது ஒரு நம்பிக்கை வருகிறது. இவரை பார்த்தா ஒரு நல்ல மனிதரா தெரிகிறாரு. அதனால தான் கண்ட 2 பேரும் தனித்தனியாக கண்ட கனவு பற்றி அவரிடத்துல நம்ம கேட்போம். இவர் பார்த்தா ஒரு நல்ல அதிகாரா தெரியாரு, நல்ல மனுஷனா இருக்கிறாரு, அதனால இவரிடத்துல கேட்கலாம் என்று முடிவு செய்யறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள நெருங்குறாங்க, நெருங்கி பேச்சு கொடுக்குறாங்க. பேசின பிறகு கேட்கிறாங்க, நாங்க 2 பேரும் ஒரு கனவு ஒன்று கண்டோம், அந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று எங்களுக்கு புரியல, நீங்க அதற்குரிய விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்றாங்கல, கிட்டத்தட்ட ஒரு 4 கனவுகள் வரும். நமக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த கனவுக்குண்டான விளக்கத்தை மட்டும் ஒரு தனியா ஒரு தலைப்பா பார்க்கலாம். இவங்க கேட்கிறாங்க, இந்த மாதிரி நாங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு கனவு கண்டோம், அந்த கனவு புரியாத மாதிரி இருக்கு. ஒரு கனவு காணும் பொழுது அதுல வரக்கூடிய காட்சிகள், அதுல வர சந்திக்கக்கூடிய நபர்கள், இருக்கக்கூடிய இடம், இதை வச்சு ஓரளவுக்கு என்ன செய்யலாம், கெஸ் பண்ணலாம். ஆனால் சில கனவுகள் நம்மளால விளக்க முடியாது, அதற்கென விளக்கம் பெற்றவர்கள் தான் சொல்ல முடியும். அப்படியான சில கனவுகள் உண்டு. அவங்க கண்ட கனவு, அதுல ஒருத்தர் கண்ட கனவு என்னன்னா, அவர் தலையில ரொட்டியை சுமந்து இருக்கிறார். அவர் தலையில ரொட்டியை சுமந்து இருக்கும் பொழுது அதை பறவைகள் கொத்தி திங்கிற மாதிரி கனவு காண்றார். இன்னொருத்தர் என்ன காண்றாருன்னா, மதுரசம் பிழிவதை போல கனவு காண்றார். இதுதான் கனவு. 2 பேருக்குமே என்ன செய்யல, அது என்ன காரணம் புரியல. இப்ப யூசுப் நபி கேட்கிறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 பேரும் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்பாக இந்த வாய்ப்பை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தி 2 பேருக்கு தாவா பண்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் தாவா செய்த இடமாக முதல்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவது சிறைச்சாலை தான். சிறைச்சாலையில தான் அவங்களுடைய முதலாவது தாவாவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க. அப்ப 2 பேர் முக்கியமான ஒரு காரியத்தை கேட்கிறாங்க. இதை பயன்படுத்தி என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய தாவா பண்றாங்க. அதாவது இந்த உலகத்துக்கு அடக்கி ஆளக்கூடிய ஒரு கடவுள் இருப்பது சிறந்ததா அல்லது படக்கடவுள் இருப்பது சிறந்ததா இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை பற்றி உண்டான கேள்விகளை கேட்டு, பல பேர் உலகத்தை ஆட்சி செய்தால் அது சரியா வருமா, ஒருவன் ஆட்சி செய்தால் சரியா வருமா இப்படின்னு கேள்விகளை கேட்டு ஒரு தாவா பண்றாங்க. இதுலயே நமக்கு ஒரு பாடம் இருக்கு, ஒரு படிப்பினை இருக்கு. நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் ஒரு பெருவிதமான ஒரு உதவியை கேட்டு வராங்க, நீங்க உதவி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, அவங்க கேட்கிற உதவியை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. கேட்பவர்களிடத்துல ஏதாவது குறைகள் தென்பட்டால், அதாவது கொள்கை ரீதியாக கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருந்தால், நீங்க இந்த சான்ஸ் அப்படின்றது கொஞ்சம் நேரம் எடுக்கணும். கொஞ்சம் நேரம் எடுத்து அவர்களுக்கு சில அறிவுரை சொல்லி பிறகு என்ன செய்யலாம், நம்ம செய்ய வேண்டிய உதவிகளையோ அல்லது ஆலோசனைகளையோ வழங்கலாம். ஆனால் நம்ம கொடுக்கிற விஷயம் பெருமிதமுள்ள ஒரு விஷயமா இருக்கும். சும்மா வாசல்ல மிஸ்கின்கள் யாசகம் கேட்கிற நேரத்தில் நிறைய பேர் பார்க்கலாம். மிஸ்கின்கள் யாசகம் கேட்க வருவாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படுறது எவ்வளவு, 2 ரூபா 1 ரூபா அல்லது அதிகபட்சம் 5 ரூபா 10 ரூபா கொடுப்பாங்க. அப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்குமே உபதேசம் பண்றது, நீங்களாம் யாரு, எங்க இருந்து வந்தீங்க, நீங்க முஸ்லீம் தானா, அலமுசுல்லா சொல்லுங்க, இப்படி எல்லாம் யாசகம் கேட்க வந்தவங்க ஏதாவது அவங்களுடைய சூழ்நிலை காரணமா கேட்க வந்திருக்கிறாங்க. அவங்க முஸ்லீமோ முஸ்லீம் இல்லையோ முஸ்லீம் மாதிரியான வேடத்தை போட்டுக்கிட்டு புர்கா அணிஞ்சிட்டு வராங்க, பரவாயில்ல. அதை போய் என்ன செய்யறது, நிறைய பேர் அவங்கள்ட்ட விசாரிச்சு கேள்வி கேட்டு, நீங்க என்ன செய்ய, இந்த காசு எடுத்து போய் சாராயமா கொடுப்பீங்க, சிகரெட்டா கொடுப்பீங்க, சரி தாங்க 2 ரூபா இப்படின்னு வச்சுங்க, நாளைக்கு உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. நம்ம கொடுக்க போற விஷயம் அல்லது சொல்ல போற விஷயம் ஒரு பெருமதி உள்ள விஷயமாக இருக்கும். அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் டைம் எடுத்து அவருக்கு உபதேசம் செஞ்சுட்டு அந்த காரியத்தை சொல்லலாம் அல்லது உதவி செய்யலாம். இதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கரெக்டா பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தி அவங்களுக்கு எல்லா விதமான தாவாவையும் செஞ்சு கொடுத்த பிறகு சொல்றாங்க,
நீங்க கண்ட கனவுக்கு உண்டான விளக்கம் என்னன்னா, அதாவது உங்கள ஒருத்தர் விடுதலையாகி மன்னருக்கு நெருக்கமான ஒரு ஆளாக நீங்கள் என்ன செய்வீங்க, வேலைக்கு அமர்த்தப்படுவீர்கள். திராட்சை ரசம் புரிவது போல ஒரு கனவு பண்றாங்க. அவர் மன்னர் பக்கத்துல இருந்து மன்னருக்கு அதை புரிஞ்சு கொடுப்பார். அப்ப நீங்க ஒரு ஆளை என்ன செய்வீங்க, விடுதலையாகி வெளியே போவீங்க. இன்னொருத்தர் தலையில ரொட்டியை சுமந்திருக்க பறவைகள் கொஞ்சம் திங்கிற மாதிரி கனவு பண்றாங்கல்ல, அவர் சிலுவையில் அழைத்து கொல்லப்படுவார் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்துல கனவுல கண்ட செய்திக்கு மட்டும் அவங்க விளக்கம் கொடுக்கல. நாம நார்மலா என்ன நடக்கும், தலையில ரொட்டியை வச்சு சுமந்துட்டு போறாரு, பறவைகள் கொஞ்சம் திங்கிதுன்னா அவர் வியாபாரியா இருப்பாரு, வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், இப்படிதான் நம்ம நினைப்போம். ஒரு சாதாரணமா விளக்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கனவுக்கு உண்டான விளக்கத்தோடு சேர்த்து வகை தொடர்பு இருக்கிற காரணத்தினால கூடுதலான விளக்கம் அவங்க கொடுக்குறாங்க. அடுத்து மன்னர் கனவுக்கு விளக்கம் கொடுக்கும் போது வரும். கனவுக்கு மிஞ்சிய சில செய்திகளை அவங்க விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவருக்கு ஒருத்தருக்கு சொல்றாங்க, நீ விடுதலை ஆகிற, நீ விடுதலை ஆக மாட்ட, நீ கொல்லப்படுவாய் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இந்த ரெண்டு பேர்ல யார் விடுதலை ஆவார் என்று யூசுப் நபி நினைச்சாங்களோ அவரிடத்துல சொல்றாங்க, நீ விடுதலை ஆவி இந்த மன்னரை சந்தித்தாங்க. இந்த இடத்துல ரெண்டு பெயர் வரும். ஒண்ணு மலிக்னு வரும், இன்னொரு இடத்துல அசீஸ்னு வரும். இந்த அசீஸ்னு வர்றது யாருனாக்கா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விலைக்கு வாங்கி வளர்த்தார்ல, அவர் பொருளாதார அமைச்சர். மலிக்னு வரும், மலிக்னு வர்றது அந்த நாட்டினுடைய மன்னர். மன்னர் வேற, அமைச்சர் வேற. அப்ப சொல்றாங்க, நீ மன்னரை சந்திக்கும் பொழுது என்னை பத்தி சொல்றதுக்கு மறக்காத. சிறைச்சாலையில் ஒருத்தர் இருக்கிறாரு, அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டு சிறையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்னை குறித்து சொல்வதற்கு நீ மறந்து விட வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, யாரு வெளியே போவார்னு நினைச்சாங்களோ அவர்கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி ஒருத்தர் சிலுவையில் அழகி கொல்லப்படுறாரு, இன்னொருத்தர் சிறையிலிருந்து விடுதலை பெற்று மன்னருக்கு நெருக்கமான ஆளாக, நெருக்கம்னா ரொம்ப பெரிய பதவி உண்டான நெருக்கம் கிடையாது, சாராயத்தை டெய்லி ஊற்றி கொடுக்குற வேலை, அது ஒரு நெருக்கம் தானே. கிட்ட நின்று பேச முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியும். அந்த மாதிரியான இடத்துக்கு போயிடுறாரு. போனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தி சொன்னாங்கல்ல, இதை மறந்துடுறாரு. என்னை பத்தி சொல்லு, நான் இப்படி ரொம்ப காலமாக சிறையில் இருக்கிறேன் அப்படிங்கிறத நீ சொல்லுன்னு சொன்னார்ல, இதை சொல்றதுக்கு மறந்துடுறாரு. பிறகு என்ன ஏற்படுதுன்னா, மன்னருக்கு ஒரு கனவு ஒண்ணு ஏற்படுகிறது. மன்னருக்கு என்ன செய்யுது, ஒரு கனவு ஏற்படுகிறது. அந்த கனவுக்கு உண்டான விளக்கத்தை அவையில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள்ட்ட கேட்கிறாங்க. மன்னர் கேட்கிறாரு, நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன், இந்த கனவுக்கு உண்டான விளக்கத்தை உங்களை யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. என்ன கனவு கண்டார் அப்படின்னா, அவருடைய கனவுல 7 கொழுத்த மாடுகளை பார்க்கிறார், 7 மெலிந்த மாடுகளையும் பார்க்கிறார். அதே மாதிரி 7 செழிப்பான கதிர்களை பார்க்கிறார், 7 வறண்ட காய்ந்த கதிர்களையும் பார்க்கிறார். இது கனவுல காட்டின காட்சி. பிறகு இந்த கொழுத்த 7 மாடுகளை மெலிந்த 7 மாடு தின்பது போலவும் காக்கிறார். 7 மாட்டு மெலிஞ்சு போயிருக்குது, 7 மாடு நல்லா கொழுத்து இருக்குது, காஞ்ச கதிர்கள் இருக்குது, செழிப்பான கதிர்கள் இருக்குது. இந்த மெலிஞ்சு போன 7 மாடு கொழுத்த 7 மாட்டை சாப்பிடும். அதாவது யதார்த்தத்துக்கு முரணா இருக்குது. கொழுத்த 7 மாடு மெலிஞ்ச 7 மாடு சாப்பிடுற மாதிரி கனவு கண்டா, ஏதோ ஒரு நல்ல பலமா இருக்கிற யாரோ ஒருத்தவங்க பலகீனமா இருக்கிறவங்க வெளில போறாங்கன்னு விளங்கிக்கலாம் யதார்த்தமா. ஆனா இது உள்டாவா இருக்கு. மெலிந்து போய் இருக்கக்கூடிய 7 மாடுகள் கொழுத்த 7 மாடுகளை சாப்பிடுகிறது. இப்ப இவருக்கு அந்த கனவுக்கு என்ன விளக்கமா இருக்கும் புரியல. பிரமுகர்கள்ட்ட கேட்கிறாரு, அவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்மார்கள், மற்ற மந்திரிமார்கள், இவங்கள்ட்ட எல்லாம் கேட்கிறாரு, உங்கள யாராவது இந்த கனவுக்கு உண்டான விளக்கத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க பதில் சொல்றாங்க, ஒண்ணு விளக்கம் தெரிஞ்சா எங்களுக்கு தெரியும் சொல்லலாம், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடலாம். ஆனா அவங்க அதுக்கு பதிலாக வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, இது அல்காலு அஹ்லாமி, இது அதாவது ஒரு அர்த்தமற்ற கனவுகள். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது,
எப்படி ஒரு மெலிஞ்ச 7 மாடு கொழுத்த 7 மாட்டை சாப்பிட முடியும்? இது அர்த்தமில்லாத கனவுகள். இந்த மாதிரி ஒமான முனூபி தௌஹீத் அஹ்லாம், இந்த மாதிரி அர்த்தமற்ற கனவுகளுடைய விளக்கத்தை நாங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மன்னர் அவருக்கு மனசு திருப்தி அடையும். இது அர்த்தமில்லாத கனவுன்னு சொன்னா, அர்த்தமில்லாத கனவு ஒண்ணு இருக்குல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வகையா கனவு பிரிச்சாங்க. நல்ல கனவு, கெட்ட கனவு, அர்த்தமில்லாத மனிதனுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் அல்லது அவனுடைய எண்ணங்கள் மாறி மாறி ஒரு ஆறு இல்லாம வர்றது, இது அர்த்தமற்ற கனவுண்டாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க இவங்க அர்த்தமற்ற கனவு. ஆனா இவருடைய உள்ளத்துக்கு அது ஏத்துக்க முடியும். அவர் முயற்சி செய்யறார், வேற யாராவது இதுக்கான விளக்கத்தை சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த நேரத்துலதான் இந்த மதரசா பள்ளியில அவருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகத்துக்கு வராங்க. நமக்கு அவர் விளக்கம் கொடுத்தாரு, அவர் கொடுத்த விளக்கத்தின் பிரகாரம் நாங்க விடுதலை ஆயிட்டோம். அவர் சொன்ன மாதிரி அந்த ஆள் கொல்லப்பட்டுட்டான். அப்ப அவர் சொன்ன விளக்கம் கரெக்ட் தானே, அப்ப இதுக்கு அவரால் விளக்கம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி மன்னர் போய் சொல்றாரு. மன்னர், என்ன நீங்க ஒருத்தர் நீங்க அனுப்புங்க, சிறையில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் யூசுப், அவரிடத்துல என்னை அனுப்புங்கள், அவரிடத்துல இந்த கனவுக்கான விளக்கத்தை நான் பெற்று வருகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா சிறைச்சாலைக்கு ஈஸியா போக முடியாதுல்ல, அனுமதி வாங்கி தானே போகலாம். அதனால மன்னர்கிட்ட போய் கேட்கிறாரு. கேட்ட உடனே அப்படின்னா நீ போய் அந்த விளக்கத்தை பெற்றுக்கொண்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, நேரா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போய் சந்திச்சு, எங்க மன்னருக்கு ஒரு கனவு ஒண்ணு வந்திருக்குது, அதுக்கான விளக்கம் தெரியல, நீங்க அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க கேட்கிறாங்க. கேட்ட உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த விதமான ஒரு மறுப்போ யோசனையோ இல்லாம அந்த கனவுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லிடுறாங்க. அந்த விளக்கத்தை நான் அப்புறம் சொல்றேன். கனவுக்கு உண்டான விளக்கத்தை இப்ப யார்கிட்ட வந்தவர்கிட்ட சொல்லியாச்சு. இவர் நேர இந்த செய்தியை எடுத்துட்டு போய் மன்னரிடத்துல செய்றாரு, சொல்றாரு, நீங்க கண்ட கனவுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு சொன்ன உடனே மன்னருக்கு சந்தோஷம் தாங்க. ஏன்னா அவங்க சொன்ன விளக்கம் அவங்க நாட்டையே காப்பாற்றக்கூடிய ஒரு விளக்கம், நாட்டினுடைய பொருளாதார நிலையை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு விளக்கம். மன்னர் சாதாரண கனவு காணல, அவர் நாட்டில் ஏற்படக்கூடிய பொருளாதார ரீதியான ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணுவது என்பதை பற்றி கனவு கொண்டிருக்கிறார். ஆனா விளக்கம் தெரியல. விளக்கத்தை சொன்ன உடனே மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல். உடனே என்ன செய்யறாருன்னா, உடனே அவர் வெளியேறுங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை உடனே வெளியேறுங்க. அவர் ஏன் சிறையில் இருக்கிறார் அதெல்லாம் கேட்கல. ஏன்னா அவர் சொன்ன விளக்கம் அந்த மாதிரியான விளக்கம். பொதுவாக ஒருத்தர் ஒரு தவறான ஆளா இருப்பார், அவர் மீது நமக்கு பெருசா ஒரு கவனம் இருக்காது. ஆனால் அவன் ஏதாவது ஒரு முக்கியமான தகவலை சொன்னா அவன் மேல இருக்கிற தவறு எதுவுமே கணக்கு தெரியாது. அவன் சொன்ன விஷயம் தான் பெருசா தெரியும். அந்த மாதிரி மன்னருக்கு என்ன ஏற்படுதுன்னா, அவர் உடனே வெளியேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியில் எடுப்பதற்காக, இப்ப ஏற்கனவே போனவர் இல்ல, இவர் வேற ஒருத்தர், வெளியில இருப்பதற்காக போய் என்ன செய்றாங்க, மன்னர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, வெளியே நீங்க இப்ப வரலாம், மன்னரை நீங்க சந்தியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் வரமாட்டேன், என்னை பற்றிய அந்த வழக்கு இருக்குல்ல, அதனுடைய இல்லை என்ன, இந்த கைகளை வெட்டி கொண்டார்கள் சில பெண்கள், அந்த வழக்குக்கு உண்டான நீதி என்ன, அது தெரிஞ்சாதான் நான் வருவேங்கிறாங்க. அவங்க சிறைச்சாலையில கொஞ்ச நாள்லாம் இல்லை, பல வருடங்கள் இருக்கிறாங்க. ஹதீஸ்கள்ல தெளிவா எத்தனை வருடங்கள்லாம் வரல, வரலாற்று தகவல்ல 30 வருடங்கள் வரும், தவறா கூட இருக்கலாம். ஆனால் அதிகமான அளவுக்கு இருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அல் கரீம் இப்னுல் கரீம் சங்கையானவர், சங்கையானவருடைய மகன், சங்கையானவருடைய பேரன் சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சங்கையானவர், அவருடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரும் சங்கையானவர், அவருடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரும் சங்கையானவர். ஆனால் இவரை அழைக்க வந்த அந்த அழைப்பாளர் என்னை அழைக்க வந்திருந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த இடத்தில் நான் இருந்திருந்தால், அவர்கள் இருந்த அளவுக்கு சிறைச்சாலையில நான் சிறைப்பட்டு இருந்தால், அவர்கள் கூப்பிட்ட உடனே நான் சென்றிருப்பேன். ரஹிமல்லாஹு யூசுப், யூசுஃபுக்கு அல்லாஹ்
அருள் செய்வானாக. அவர் ரொம்ப பொறுமையா இருந்தாரு. ஏன்னா ஒரு பல வருடமாக ஒரு செய்யாத குற்றத்திற்காக நாம சிறையில் இருக்கிறோம். உங்களுக்கு விடுதலை வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தல் போகணும். உங்களுக்கு விடுதலை கூப்பிட்டா யாரா இருந்தாலும் உடனே ஓடத்தான் பார்ப்போம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்ல நான் வரமாட்டேன். எனக்கு உண்டான தீர்ப்பு என்ன, அந்த பெண்களுடைய நிலை என்ன, அதை விசாரிங்க. அதை விசாரித்தால்தான் நான் என்ன செய்வேன், இங்கிருந்து வெளியே வருவேன். யோசிச்சு பாருங்க, ஒரு மன்னரை அடைவதற்கு உண்டான வழி இதுதான். ஒரு சிறையில் இருக்க ஒருத்தர் அவருக்கு வெளியில வரணும், அதுக்கு மன்னர் நினைச்சா தான் முடியும். மன்னரை அடைந்து ஒரு உயர்ந்த இடத்திற்கு போவதற்கு உண்டான வழிமுறை இதுவான். உலகத்துல ஒருத்தர் சாதாரண நிலையில இருந்து ஒரு பெரிய பதவிக்கு வரலாங்க என்ன செய்யணும், நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுத்து ஒரு ஒரு உத்தியோகத்தை பெற்று அதுக்கு பிறகு அதுல வளர்ந்து ஒரு சின்ன சின்ன அதிகாரிகள்கிட்ட கையில போட்டுக்கிட்டு மந்திரிகளை கையில போட்டுக்கிட்டு பிறகு முதலமைச்சர் கிட்ட போகணும். அப்படித்தானே போக முடியும். ஆனா அல்லாஹ் எங்க அனுப்புறவரை சிறைக்கு அனுப்புறோம். ஒருத்தருடைய வாழ்க்கை தலைகீழாக உயரத்துல போவதற்கு அல்லாஹ் அனுப்பிய இடம் சிறைச்சாலை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலைக்கு போகிறதா நடந்திருக்காங்க. சிறைச்சாலைக்கு போனதுனாலதான் அந்த 2 பேரை சந்திச்சாங்க. அந்த 2 பேருக்கு கனவு வந்ததுனாலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விளக்க கேட்டாங்க. விளக்கத்தை சொல்லி அதுபடி அந்த காரியம் நடந்ததுனால மன்னருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுக்கு உண்டான விளக்கத்தை இவர் தான் சொல்லுவார் என்று அவர் கருதிச்சு மறந்துட்டாரு. அவர் வெளியே வந்த ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறந்துட்டாரு, சொன்னதெல்லாம் மறந்துட்டாரு. மன்னருக்கு ஒரு கனவை ஏற்படுத்தி அந்த கனவு மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையான கனவாக இருந்து அதுக்கு இவரை விளக்கம் சொல்ல வச்சு அல்லாஹ்வுடைய வழிமுறை நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கவே இல்லை. நம்ம வாழ்க்கை எப்படி வேணா போகும். என்னடா இது, நம்ம வருத்தப்படக்கூடாது. நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நம்ம என்ன செய்யல, அல்லாஹ்வை தொழுகிறோம், நேர்மையா நடக்கிறோம், எந்த விதமான தவறுக்கும் நம்ம ஆள்படல. ஆனால் நம்முடைய வாழ்க்கை இப்படி ஒரு நெருக்கடியாவே போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம கலக்கப்படுவோம். ஒரு நபிக்கே இப்படி ஏற்பட்டிருக்கு. யாரு? ஒரு நபி, அவருடைய தகப்பனார் நபி, அவருடைய பாட்டனார் நபி, அவருடைய பாட்டனார் நபி, எத்தனை தலைமுறையாக நபியாக இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது? நெருக்கடிக்கு மேல நெருக்கடி, சோதனைக்கு மேல சோதனை, கஷ்டத்திற்கு மேல கஷ்டம். ஆனால் அவங்க நம்புறாங்க அல்லாஹ் ஒரு விரிவுகாலத்தை ஏற்படும், அல்லாஹ் நம்ம வாழ்க்கையை மாற்றுவான் அப்படின்னு நம்புனாங்க. அல்லாஹ் மாற்றுகிறாங்க. இப்ப மன்னர் என்ன செய்யறாங்கன்னா அந்த பிரச்சனையை விசாரிக்கிறார். மன்னர் விசாரிக்கிற அளவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இல்ல, சிறையில இருக்கிறாங்க. ஆனால் மன்னர் என்ன செய்யறாரு, அந்த பெண்களை எல்லாம் கூப்பிடுங்க, யார் அந்த கைகளை வெட்டி கொண்டார்கள் அந்த பெண்களை எல்லாம் கூப்பிடுங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லுங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் விசாரிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு என்ன செய்யறாரு, அந்த பெண்களை எல்லாம் அழைக்கிறார். அழைத்து அவர் விசாரித்து அதுக்கு பிறகு சில முடிவுகள் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த மாற்றங்கள் என்ன, அந்த பெண்கள் என்ன சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வெளியே வந்தாங்க, அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிற தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் இறுதியாக பார்த்து இந்த வரலாற்றை நாம் சுருக்கமாக முடிச்சுவோம். அப்புறம் ஒரு கூடுதலாக ஒரு செய்தி சொல்ல வேண்டியிருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய வசூல் மாநிலத்தினுடைய பல்வேறு செலவுகளுக்காக ஒவ்வொரு வருடமும் வருடத்திற்கு 2 முறை மட்டுமே மாநிலத்திலிருந்து வசூல் செய்வாங்க. ஒன்று ரமலானுடைய 2வது வாரம், இன்னொன்று இதுல 6 மாதம் கழித்து ரஜபுன்னு நினைக்கிறேன், அதனுடைய 2வது மாதம். இப்படி 2 முறை மட்டுமே வசூல் செய்வாங்க. இந்த வசூலில் இருந்துதான் மாநிலம் சார்பாக நடத்தப்படுகிற எல்லா தாவாக்கள், இலவச குர்ஆன் வழங்குவது, அதே மாதிரி பல்வேறு விதமான காரியங்கள், நிர்வாக ரீதியான பிரச்சனைகள், இது எல்லாமே செலவு செய்யப்படுகிறது. மாநிலத்துக்கு பெரிய அளவுல சந்தாக்களோ தொடர்ந்து வரக்கூடிய வருமானங்களோ கிடையாது. இப்படி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளிவாசல்களில் 2 முறை மட்டுமே ஜும்மா வசூல் செய்து அதுலதான் ஒரு வருடத்திற்கான தேவையை பூர்த்தி செய்வார்கள். எனவே நாளை ஜும்மாவில் அதை நினைவு வைத்துக் கொண்டு தாராளமாக வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்மலா அஸ்ஸலாமு அலைக்கும்.